ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோகிஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. தம்ப்நெயிலில் பார்த்துருக்க அந்த அருவிக்கிட்ட தான் நம்ம போக போகிறோம். அந்த அருவி வந்து எங்கே இருக்குது, எந்த இடம், அதுக்கான அட்ரஸ் எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எங்கள் கூடவே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாணியம்பாடியிலேருந்து நமக்கு ஒரு 15 கிலோமீட்டர் வந்து ஒரு தலை வந்து திம்மாம்பட்டைன்ற ஒரு வில்லேஜ் இருக்குங்க. அந்த திம்மாம்பட்டையிலேருந்து நம்ம ரைட் கட் பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம திம்மாம்பட்டை வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம கனகனாச்சி அம்மன் டேம் போகும்போது இந்த ரூட் நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் பார்க்காதீங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் போய் நான் வீடியோ தரேன், நீங்கள் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வந்து திம்மாம்பட்டியில் ரைட் கட் பண்ணோம்னா ஒரு 3லேருந்து 4 கிலோமீட்டர் வந்து உள்ளே போகணுங்க. அந்த இடமே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஒரு மலையோட எட்ஜுக்கு போய் அதுக்கப்புறம் அதை நம்ம ரைட் கட் பண்ணி போனோம்னா அந்த இடத்துல வந்து ஒரு நாராயணிபுரம் அப்படின்ற ஒரு ஊர் வருங்க. பாருங்கள், இந்த மலை தான் அது. பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த இடம் போகிற ரூட்டு ஃபுல்லாகவே நமக்கு ஆறு தாங்க வந்துகிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆறு வந்தது. இந்த ஆறு ஃபுல்லாகவுமே தண்ணி தான் போயிட்டு இருந்தது. இப்போ வந்து இந்த வில்லேஜ்லேருந்து நீங்கள் வந்து ரூட் வந்து எனக்கு கரெக்டாக கிளியராக சொல்ல முடியல. நீங்கள் வந்து போகும்போது அந்த வில்லேஜுக்கிட்ட போய் நீங்கள் அட்ரஸ் கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. அந்த ஏரி வந்து எப்படி போகணும், அந்த ஏரிக்கிட்ட வந்து நம்ம எப்படி போகணுன்னு கேட்டிங்கன்னா அவங்களே அட்ரஸ் சொல்லிடுவாங்க. இப்போ இந்த வில்லேஜ்லேருந்து நம்ம அப்படியே போகலாம். ஒரு 3-4 கிலோமீட்டர் வந்ததுமே ஒரு மலை மாதிரி வருங்க. மலை ஏறி தான் நம்ம போகணும். இப்போ வந்து பாருங்கள், அந்த இடத்துலலாம் வீடு கட்டியிருக்காங்க. கொஞ்சம் கூட பயமே இல்லைங்க. அந்தளவுக்கு எல்லா இடத்துலையுமே மக்கள் இருந்தாங்க. எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருந்தது. இப்போ பாருங்கள், அந்த மலை ஏறிட்டோம். நம்ம இந்த மலை போயிட்டுருக்கும் போதே நம்ம வந்து ஆக்சுவலி நம்ம ஏறிக்கிட்ட ஏரியை பார்க்குறதுக்கு அந்த லொக்கேஷன் சூப்பராக இருக்கும்ன்றதுக்காக தான் நாங்கள் வந்தோம். பார்த்திங்கன்னா அந்த வந்த இடத்துல வந்து ஒரு அருவி கொட்டுற சவுண்டு கேட்டது எங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அங்கே வந்து இங்கேயே கார் பார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த சவுண்டு கேட்குறதுனால நாங்கள் இறங்கி போகும்போது பக்கத்துலேயே தாங்க அந்த அருவி வந்து போயிட்டு இருந்தது. ஆனால் அந்த அருவிக்கு போகிறதுக்கு வழி எதுவுமே இல்லை. பட் எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த இடத்துக்கு போகணுன்னு. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு தாத்தா வந்து ஆடு மேய்ச்சிட்டு வந்தார். அவர்கிட்ட கேட்கும்போது பக்கத்தில் ஒரு ஒத்தேரி பாதை சொன்னார். ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க, பக்கத்தில் ரோடு பக்கத்துலேயே நம்மளுக்கு ஒட்டியே அந்த வழி வந்து வந்தது. நாங்கள் அது வழியாக தான் நாங்கள் இறங்கி போனோம். இந்த லொக்கேஷன் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த லொக்கேஷன் வந்து நீங்கள் ஃபோனில் பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கெல்லாம் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த இடம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க ரோட்லேருந்து நம்ம இறங்க ஆரம்பிச்சிட்டோம். சின்ன வழி தாங்க இருந்தது. கொஞ்சம் பார்த்து உஷாராக தான் போகணும். ரொம்ப தூரம்லாம் போக தேவையில்லை. பக்கத்தில் ஒரு 50 அடி கூட இருக்காது, அந்தளவுக்கு தான் இருந்தது. பாருங்கள், வந்தாச்சு நம்ம இந்த இடத்துக்கு. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க. கண்ணாடி மாதிரி சும்மா ஃபாரினில் இருக்கிற மாதிரி இருந்தது அந்த இடமே.
அவ்வளோ என்ஜாய் பண்ணோம் நாங்க. ஆக்சுவலி தண்ணியோட வேகம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃபாஸ்ட்டா இருந்தது. தண்ணிக்குள்ள ஃபர்ஸ்ட்டு இறங்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருந்தது. பட் இருந்தாலும் நமக்கு தண்ணிய எங்க பார்த்தாலும் தான் நம்ம இறங்கிடுவோமே! ஃபால்ஸ்னா யாருக்குங்க பிடிக்காது? அதனால நாங்க வந்து இறங்கி கொஞ்ச நேரம் அந்த இடத்துல என்ஜாய் பண்ணோம். அந்த ஃபால்ஸ் கிட்ட அருவி கொட்டுற இடத்துக்கு வந்து நாங்க எங்களால போக முடியல. பட் ஏன்னா அந்த இடம் வந்து ஆழம் எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல எங்களுக்கு. அதனால நாங்க கொஞ்சம் தூரமாவே இருந்து அங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டோம். பாருங்க, இப்ப அந்த அருவிய காட்டுறேன் பாருங்க. சும்மா சூப்பரா இருந்ததுங்க அந்த இடமே. சைலன்ட்டா யாருமே இல்லாம நல்லா இருந்தது. ஒரு த்ரில்லிங்காவும் இருந்தது. இந்த இடத்துல கொஞ்ச நேரம் நல்லா விளையாடலாம். விளையாடுற அளவுக்கு தான் இருந்தது. இந்த இடம் சேஃபா தான் இருந்தது. பாருங்க, இப்ப இந்த அருவியோட சவுண்ட் நீங்க ஒரிஜினல் சவுண்ட் கேட்டு நீங்க என்ஜாய் பண்ணலாம். ஆடு நம்ம கை கீழே ரப்பர் பைக் ரைட் அப்படியே என்ஜாய் பண்றோம். ஒரு பேர் இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம கிளம்பிட்டோம். அங்கருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்தில தாங்க அந்த ஏரி இருக்கு. ஆக்சுவலி நாங்க ஈவினிங் ஒரு 4:30 மேல அந்த மாரி தான் நாங்க வந்தோம். கொஞ்சம் இருட்டவே ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இந்த ஏரிக்கிட்ட வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா, இங்க வந்து எண்டே இது ஏரி தாங்க. இங்க வந்து ஆஃப் ரோடு தான், ரோடு கிடையாது. இந்த இடத்துல வந்து பார்க் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து தான் போற மாரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ஏரிக்கிட்ட வந்துட்டோங்க. சூப்பரா இருந்ததுங்க. வியூ கிட்டத்தட்ட மூணாறு மாரி இருந்தது. அந்த பிளேஸே அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. இந்த ஏரியில வந்து ஃப்ரெஷ்ஷா மீன் புடிச்சு குடுக்குறாங்க. நம்ம வாங்கிட்டு வந்து நம்மளே தான் கிளீன் பண்ணிக்கணும். சப்போஸ் நம்ம அங்கேயே சமைச்சு சாப்பிட்றது கூட அந்த இடம் சூப்பரா இருக்குங்க. அவ்ளோ அழகா இருந்தது. ஒரு 3, 4 ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து போய் அங்கேயே ஃப்ரெஷ்ஷா மீன் புடிச்சு சமைச்சு சாப்பிடும்போது அவ்ளோ என்ஜாய்மெண்ட்டா இருக்கும்.
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். மேலும் நான் நிறைய வீடியோஸ் நான் போட்டுகிட்டே இருப்பேன். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.